மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் பெயர்கள் நீக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் நீதித்துறை அதிகாரிகளை சிறைப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உட்பட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. 294 தொகுதிகளை கொண்டுள்ள மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தலுக்கு முன் மேற்கொண்ட எஸ்ஐஆர் பணியில் மேற்கு வங்கத்திலிருந்து 58 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இந்த நிலையில் மால்டா மாவட்டத்தில் உள்ள கலியாச்சக்கில் ஆத்திரமடைந்த மக்கள் 3 பெண் அதிகாரிகள் உட்பட மொத்தம் 7 நீதித்துறை அதிகாரிகளை அலுவலகத்திலேயே சிறைப்பிடித்து வைத்திருந்த நிலையில் காவல்துறையினர், துணை ராணுவத்தினர் அங்கு வந்து நீதித்துறை அதிகாரிகளை மீட்டனர். நீதித்துறை அதிகாரிகள் மீட்கப்பட்ட போது அவர்களின் வாகனங்கள் மீது அங்கிருந்த போராட்டக்காரர்கள் கற்களை எறிந்து தாக்குதல் நடத்தியதால் அங்கு அசாதாரண சூழல் உருவானது. இதில் ஒரு காரின் கண்ணாடி உடைந்தது. மால்டாவில் நடந்த சம்பவம் குறித்து மாநில தேர்தல் அலுவலர் அறிக்கை சமர்ப்பிக்க இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.